அனைவருக்கும் வணக்கம். 9th ஓல்டு தமிழ் புக் டேர்ம் 3 இயல் 3 துணைப்பாடம் நல்ல உள்ளம். சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன் இதுபோன்ற ஒரு காலை நேரத்தில்தான் சண்முகத்தை நான் முதலாக பார்த்தேன். அன்று அவர் வீட்டு திண்ணையில் நானும் நம்மாழ்வாரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அவருடைய 9 வயதினையுடைய பேரனும் 8 வயதுடைய பேத்தியும் முற்றத்து வேப்பமர நிழலில் விளையாடி கொண்டிருந்தார்கள். வழக்கை புறத்திலிருந்த நீண்ட தொழுவில் 10-15 பசுக்களும் 5-6 எருமைகளும் தீவனம் தின்று கொண்டிருந்தன. வீட்டில் வேறு யாரும் இல்லை. எல்லோரும் காடு கரைகளுக்கு போயிருந்தனர். 5-6 நாளில் நான் திருநெல்வேலிக்கு போவதாக இருந்த செய்தியை சந்தர்ப்பவசமாக நம்மாழ்வாரிடம் சொன்னேன். திருநெல்வேலியில் தமக்கு ஒரு நல்ல போர்வை வாங்கி வர வேண்டும் என்று அவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது, ஐயா கும்பிடுகிறேன் என்ற குரல் கேட்டு நானும் அவரும் திரும்பி பார்த்தோம். முற்றத்தில் சண்முகம் நின்று கொண்டிருந்தான். வாப்பா சண்முகம் என்றார் நம்மாழ்வார். பிறகு வா, இப்படி உட்காரு என்று சொல்லி பக்கத்து திண்ணையை அவனுக்கு சுட்டி காட்டினார். ஆனால் அவன் வந்து உட்காரவில்லை. மரியாதையோடு முற்றத்திலேயே நின்று கொண்டிருந்தான். இவருக்கு எந்த ஊரோ என்று நம்மாழ்வாரை கேட்டேன். மந்தி தோப்பு என்றார் நம்மாழ்வார். அது எங்கள் ஊரிலிருந்து 6 மைல் தூரத்தில் இருக்கும் கிராமம். சண்முகம் தான் வந்த காரியத்தை பேச தொடங்கினான். ஐயா, நோட்டு விஷயமாத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்றான். நோட்டு விஷயமா? போன மாசத்துக்கு முந்தின மாசம்தானே வட்டியை கொண்டாந்து கொடுத்த, அதுக்குள்ளேயே என்ன? ஐயா, அந்த நோட்டை இன்னும் 10 ஆண்டு ஆனாலும் என்னாலே மீட்க முடியுமான்னு தோணல. நானும் ஆன மட்டும்தான் பார்க்கிறேன். வரவுக்கும் செலவுக்கும் சரியாத்தான் இருக்கு. ஒரு காசு மிஞ்சல. 2 ஆண்டு போனால் என்னால வட்டி கூட கட்ட முடியாது போலிருக்கு. குடும்பமும் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே வருது. போன மாசம் கூட எனக்கு ஒரு குழந்தை என்று சங்கோஜத்துடன் சொல்லி நிறுத்தினான் சண்முகம். நம்மாழ்வார் லேசாக சிரித்து கொண்டு, என்ன குழந்தை, ஆனா பொண்ணா என்று கேட்டார். ஆம்பளை புள்ளதான் ஐயா. போகட்டும் போகட்டும், உனக்கு இப்ப எத்தனை குழந்தை? கடவுள் புண்ணியத்துல 5 குழந்தை இருக்கு. ஒரு பொண்ணும் 4 ஆணுமா? சரி, நோட்டை திருப்ப முடியலைன்னு என்ன செய்ய போற? அதனை சொல்லத்தான் வந்தேன். என் நிலத்தை எடுத்துக்கோங்க என்று சுருக்கமாக சொன்னான் சண்முகம். ரொம்ப கெட்டிக்காரனடா, ரொம்ப கெட்டிக்காரன். இந்த மாதிரி யோசனை வேற யாருக்கு தோணும் என்று சொன்ன நம்மாழ்வார் என்னை பார்த்து திரும்பி சண்முகம் கடன் வாங்கிய விவரத்தை கூறினார். 3 ஆண்டுகளுக்கு முன் தன் தங்கை கல்யாணத்துக்கும் தன் குடும்ப செலவுக்குமாக சேர்த்து நம்மாழ்வாரிடம் அவன் 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். சொந்த ஊரில் அவனுடைய 4 ஏக்கர் நிலத்தின் பேரில் அவ்வளவு தொகையை கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அதனால் 6 மைல் தூரம் ஊர் விட்டு ஊர் நடந்து வந்து நம்மாழ்வாரிடம் நோட்டு எழுதி கொடுத்து பணம் வாங்கியிருக்கிறான். ஆண்டு தவறாமல் வட்டியும் செலுத்தி கொண்டு வந்தானாம். இப்போது கடனை கட்ட தனக்கு சக்தி இல்லை என்று சொல்லி நிலத்தை எடுத்துக்கொள்ளும்படி நம்மாழ்வாரை கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறான். அவனுடைய நிலம் 500 ரூபாய் பெருமா என்பது எனக்கு தெரியாது. நம்மாழ்வாரின் நல்ல குணத்தை கண்டு அவரை அவன் ஏமாற்றி விடக்கூடாதே என்று நினைத்தேன். அதனை சூசகமாக அவருக்கு தெரிவிக்கவும் முடியவில்லை. எனினும் நிலம் நன்றாக விளையவில்லையோ, அதனால்தான் கடன் கட்ட முடியவில்லையோ என்று கேட்பவனைப் போல் நிலம் எப்படி என்று சண்முகத்தை கேட்டேன். உடனே நம்மாழ்வார் இடைமறித்து, நிலம் எப்படி இருக்கும்? இவனுக்கு இருப்பதே அந்த 4 ஏக்கர் தான். அதனை கண்ணும் கருத்துமா உழுது உரம் போட்டு வச்சிருப்பான். ஏழை நிலம் தரிசாக கிடைக்குமா என்றார். நிலத்தை எனக்கு கொடுத்துட்டு நீ பிள்ளை குட்டிகளை எப்படி காப்பாத்துவ என்று சண்முகத்தை கேட்டார். அப்பொழுது அவன் ஒரு கணக்கு போட்டு காட்டினான். ஐயா, இந்த 4 ஏக்கரிலே பாடுபட்டால் என் குடும்பத்துக்கு 6 மாச செலவுக்குத்தான் சரியா இருக்கு. மிச்சம் 6 மாசமும் கூலி வேலைக்கு போய்த்தான் குடும்பத்தை காப்பாத்தி வர்றேன். உங்களுக்கு நிலத்தை வித்து விட்டால் ஆண்டு முழுவதும் கூலி வேலைக்கு போவேன். கணக்கு பார்த்தால் எனக்கு நிலம் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அதனால நிலத்தை கொடுத்துட்டா உனக்கு நஷ்டமில்லை என்கிற. நஷ்டமும் இல்லை, அதே சமயத்தில் கடனும் தீர்ந்து போகும். சண்முகத்தின் கணக்கை கேட்டுவிட்டு நம்மாழ்வார் மற்றொரு முறை சிரித்தார். அவன் புத்திசாலித்தனத்தையும் நேர்மையையும் என்னால்
வியக்காமல் இருக்க முடியவில்லை. நம்மாழ்வார் தலையை குனிந்து கொண்டு சிறிது நேரம் யோசனை செய்தார். ஏதோ நினைவுக்கு வந்தவர் போல் தொழுவை இக்கடைசியிலிருந்து அக்கடைசி வரை பார்த்தார். சண்முகம் அந்தா கிடக்கிற புல்லுக்கட்டை அவுத்து அந்த கோடியில நிக்கிற வெள்ளை பசுவுக்கு முன்னால கொண்டு போய் போடு. தீவனம் இல்லாமல் பக்கத்து பசு முன்னாலே கிடக்கிற புல்லுக்கு தலைய நீட்டுது என்றார் நம்மாழ்வார். சண்முகம் அப்படியே போய் அந்த பசுவுக்கு முன் புல்லை போட்டுவிட்டு வந்தான். வந்து புல்லு நிறையத்தான் கிடக்கு, அது சும்மாதான் தலையை அந்த பக்கம் நீட்டுது என்று சொன்னான். அப்பொழுது நம்மாழ்வாரின் பேரன் முச்சத்தில் இருந்து வந்து எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தான். சிறிது நேரம் எல்லாரும் மௌனமாக இருந்தோம். ஐயா, அப்போ என்ன சொல்றீங்க? எனக்கும் நேரம் ஆகுது என்று தன் விஷயத்தை நம்மாழ்வாருக்கு ஞாபகமூட்டினான் சண்முகம். சிரித்த முகத்தோடு அவனை பார்த்து கொண்டு, சண்முகம், உனக்கு படிக்க தெரியுமா என்று அவர் கேட்டார். சம்பந்தமில்லாத இந்த கேள்வி எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. நான் இங்கே படித்தேன் ஐயா, நோட்டுல கூட நான் ரேகை தானே வச்சேன், அதானே கேட்டேன். உனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, ஆனால் எனக்கு போட தெரியும். கையெழுத்து போட தெரியாத உனக்கு இப்படி கணக்கு போட தெரிஞ்சிருந்தால் கையெழுத்து போட தெரிஞ்ச எனக்கு எப்படியெல்லாம் கணக்கு போட தெரியும்னு யோசனை பண்ணி பார்த்தாயா? நீ நிலத்தை வச்சிருந்தாலும் ஒன்று, எனக்கு கொடுத்தாலும் ஒன்று. நிலத்தை கொடுக்கறதுனால உனக்கு நஷ்டமில்லை, வாஸ்தவம். ஆனால் அந்த நிலத்தை நான் எடுத்துக்கிட்டால் எனக்கு லாபம் இருக்கணுமில்ல? உன் நிலம், அதுவும் 6 மைலுக்கு அந்த பக்கம் அடுத்த ஊரிலே இருக்கிற 4 ஏக்கர் எனக்கு கிடைக்கிறதுனால என் உடம்பு எவ்வளவு பருக்கும்? எத்தனை கோபுரம் என்னால கட்ட முடியும்? அப்படியா சொல்றது என்றான் சண்முகம். வேற எப்படி சொல்றது? உன் கணக்குப்படி நிலத்தை கொடுக்கறதுனால உனக்கு நஷ்டம் இல்லை, என் கணக்குப்படி நிலத்தை எடுக்கிறதுனால எனக்கு லாபமும் இல்லை என்று கூறிவிட்டு சரிதானே என சிறு குழந்தை போல என்னை பார்த்து கேட்டார். நான் என்ன பதில் சொல்வது? நீங்க நிலத்தை எடுத்துக்கிடலனாலும் என் கடன் தீராது. உள்ளூரிலேயே விற்று பணத்தை கொடுத்துருக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் வழியை விற்க போகிறதுக்கு ஏக்கரை 50 ரூபாய்க்கு கேட்கக்கூட ஆள் இல்லை. அநியாயமாக குறைச்சி கேட்குறானுங்க. அந்த சமயத்தில் நம்மாழ்வாரின் பேத்தியும் திண்ணைக்கு வந்தாள். அவர் ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே எழுந்து போய் 5 நிமிஷத்துக்குள் சண்முகம் எழுதி கொடுத்த புரோ நோட்டுடன் வெளியே வந்தார். சண்முகம் இப்படி வா என்று அவனை கூப்பிட்டார். அவன் அருகில் வந்ததுதான் தாமதம். நோட்டை 2ஆக கிழித்து அவன் கையில் கொடுத்து விட்டார் நம்மாழ்வார். சண்முகத்தின் கைகள் நடுங்கின. 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஐயா என்று என்னவோ சொல்ல முன்வந்தான். நம்மாழ்வார் தன் பேத்தியை பார்த்து, ருக்மணி, சண்முகத்துக்கு மோர் கொண்டு வந்து கொடு. நம்ம பசுவுக்கு அவன் புல்லெல்லாம் எடுத்து போட்டான் பாத்தியா? போ, சீக்கிரம் கொண்டு வா என்றார். சண்முகத்தை திரும்பியே பார்க்காமல் என் பக்கம் திரும்பிக் கொண்டு, தம்பி, நான் சொன்னதை மறந்திராதே. நல்ல போர்வையாய் இருக்கணும், பார்த்து வாங்கி வா என்று பேச்சை மாற்றினார். அப்போது ருக்மணி ஒரு பெரிய செம்பை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து சண்முகத்திடம் கொடுத்தாள். வாங்கி பார்த்தால் அதில் மோர் இல்லை, பால் இருந்தது. தெரியாமல் பால் பானையில் மொண்டு கொண்டு வந்து விட்டாள் குழந்தை. தம்பி, நம்ம பேத்தி எப்படி என்று என்னிடம் சொல்லிவிட்டு நம்மாழ்வார் சிரித்தார். எனக்கு மெய் சிரித்தது. உங்கள் கணக்கை உங்கள் பேத்தியும் படித்து கொண்டாள் என்று நான் சொன்னதும் அவர் அப்படியே அந்த குழந்தையை தமது மடி மீது இழுத்து வைத்து கொண்டு கொஞ்சியதும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றன. புக் பேக்கில் உள்ள கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். மதிப்பு கல்வி தீண்டாமை. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வழக்குரைஞராக சில ஆண்டு பணியாற்றினார். ஒரு நாள்
தொடர்வண்டியில் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அதே பட்டியில் அவருடன் பயணம் செய்த வெள்ளையர் ஒருவர் அவரை கீழே இறங்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினார். அதற்கு காந்தியடிகள் தன்னிடம் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருப்பதாகவும் இதில்தான் பயணம் செய்வேன் என்று கூறி இறங்க மறுத்தார். ஆனால் அந்த வெள்ளையர் தொடர்வண்டி பாதுகாவலரை அழைத்து கருப்பு நிறம் கொண்ட இந்தியர் வெள்ளையருடன் பயணம் செய்யக்கூடாது என்று கூறி காந்தியடிகளை கீழே இறக்கிவிட்டார். நிறத்தை காரணம் காட்டி தம்மை தீண்ட தகாதவர் என்று கூறி ஒதுக்கும் தீண்டாமை செயலை எண்ணி காந்தியடிகள் வருந்தினார். வெள்ளையர் காந்தியடிகளும் நடந்து கொண்டது முறைதானா? தமிழ் பழமொழி. A wolf in sheep's clothing. பசுத்தோல் பொருத்திய புலி. Union is strength. ஒற்றுமையே பலம். No smoke without fire. நெருப்பில்லாமல் புகையாது. Might is right. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். Many things fall between the cup and the lip. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. பண்டைய தமிழக மக்களின் வானியல் பார்வையை சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. வானிலுள்ள கோள்கள், அவற்றின் இயக்கம், அதனால் ஏற்படும் பருவகால மாற்றங்கள் ஆகியவற்றை கணித்து கூறக்கூடிய தெளிவு அன்றைய தமிழரிடம் மிகுந்திருந்தது. வானியலை பற்றி கணித்து கூறுபவர்கள் அறிவன், கணியன், நாளிகை கணக்கர் என அழைத்தனர். சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன எனவும் சூரியனின் வெப்பத்தாலேயே புவியில் பருவகால மாற்றங்கள் தோன்றுகின்றன எனவும் சங்க இலக்கியங்கள் தெளிவுபடுத்துகின்றன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் எனவும் வகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயர் உண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன. வெளித்தோற்றம் கொண்டு ஒருவரை அளவிடுதல் தவறானது. அவரின் உள்ள பண்பை கொண்டே அளவிடுதல் நலம். பலாப்பழம் முள்ளாக தோற்றமளிக்கும். ஆனால் உள்ளுக்குள் சுவை மிகுந்த சுளைகள் காணப்படும். வீணை கோணலாக இருப்பினும் இனிய இசை வெளிப்படும். எட்டிப்பழம் மேலே பளபளவென இருந்தாலும் தொட்டாலே கசக்கும். நாவற்பழம் கருமை, ஆனால் இனிக்கும். பாம்பு குட்டி பளபளவென இருக்கும், ஆனால் கொடிய நஞ்சை கக்கும். ஆகவே உருவு கொண்டு எல்லாமை வேண்டும். கூறியவர் கிருபானந்த வாரியார். நன்றி.